श्री नरसिंह जय नरसिंह लक्ष्मी नरसिंह मम पाहि 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 श्री नरसिंह जय नरसिंह लक्ष्मी नरसिंह श्री नरसिंह जय नरसिंह लक्ष्मी नरसिंह मम पाहि श्री नरसिंह जय नरसिंह लक्ष्मी नरसिंह। जय प्रह्लाद वरदुनि की जय। गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय। सद्गुरु संजीवी स्वामिनः जय। दिव्य मधुर भगवन्नाम की जय। समस्त कोटि सज्जनलकू जय। सत्य ज्ञान सुख स्वरूपममलं क्षीराब्धि मध्ये स्थितम् योगारूढमति प्रसन्नवदनं भूषासहस्रोज्ज्वलं त्रयक्षं चक्रनाक साभयकरान् बिभ्राणमर्कच्छविं छत्रीभूत फणीन्द्रमिन्दुधवलं लक्ष्मी नृसिंहं भजे। लक्ष्मी नृसिंहं भजे। பரமாத்மா எக்கணமும் பிரஹ்லாதனை காத்தருள வேண்டும் என்று அவனுடைய கிரகத்திலே அத்துணை தூண்களிலும் சர்வத்திர வியாபித்து காத்திருந்தான். ஹிரண்யகசிபு யாதொரு வரத்தை வாங்கியிருந்தானோ அந்த வரத்திற்கு ஏற்றபடி அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு காத்திருந்தான். ஆனால் அவன் ஹிரண்யகசிபு அடித்த தூணில் தான் நிருசிம்ம கர்ப்பம் இருந்தபடியாலே அது அப்படி பிரகடனமாகி உலகை நடுங்க வைத்து பிரஹ்லாதனை காப்பாற்றியது, ஹிரண்யகசிபுவை அழித்தது. அவன் ஸ்வரூபத்தः அவன் அவ்வாறு அல்ல என்று இந்த ஸ்லோகம். சத்தியஞான உயர்ந்ததான தீசக்திக்கு ஆதாரமான நிஜமான ஞானம் எதுவோ அதன் சுகஸ்வரூபமமலம் அந்த ஞான பிராப்தி அடைந்தவன் பெறுகின்ற உயர்ந்ததான சுகஸ்வரூபியாக, அமலஸ்வரூபியாக, ஞானஸ்வரூபியாக, சத்தியஸ்வரூபியாக இருக்கின்ற பரமாத்மா. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் என்று தோன்றியவன் எவனோ அவன் க்ஷீராப்தி மத்திய ஸ்திதம் பார்க்கடல் நடுவிலே இருக்கின்றான். யோகாரூடனாக தன்னில் தான் ரமித்திருக்கின்றான். அதிப்பிரசன்னவதனம் பிரசன்னமான முகாரவிந்தத்தை உடையவனாக இருக்கின்றான். பூஷா சஹஸ்ரோஜ்வலம் உயர்ந்ததான ஆவரணங்களை தரித்து கொண்டிருக்கின்றான். திரையக்ஷம் 3 கண்களை பரமேஸ்வரன் போல் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். சக்கர பினாக சாபயகரான் சக்கரம் பினாக்கம் இவற்றுடன் வரதாபயகரங்களையும் அவன் ஏந்தியவாறு பிப்ராணமர்கச்சவிம் உயர்ந்ததான சூரிய கோடி பிரகாசனாக இருக்கின்றான். சத்ரீபூத பனீந்திரம் ஆதிசேஷனே 1000 தலை கொண்டவனாகி இவன் மீது கொடை பிடிக்க இந்துதவளம் சரத்கால பௌர்ணமி சந்திரனை போல் உயர்ந்த சோபை மிக்கதான அழகுமிக்கதான பார்ப்போர் கண்களையும் மனத்தையும் கவருகின்ற விதமாக இருக்கின்ற அந்த லக்ஷ்மி நரசிம்ஹம் பஜே. அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மனை நான் ஸ்மரிக்கின்றேன் என்று இந்த தியான ஸ்லோகம். மேலும் மாணிக்யாத்ரி சமப்பிரபம் நிஜருஜ சந்திரஸ்த ரக்ஷோகணம் ஜானுன்யஸ்த கராம்புஜம் த்ரிநயனம் ரத்னோஜ்வலத்பூஷணம் ரத்னோல்லசத்பூஷணம் பாஹுப்யாம் திருதசங்கச்சக்ரமணிஷம் தம்ஸ்ரோக்ரவக்த்ரோல்லசத் ஜிஹ்வாஹ்வமுத கிரகேஷ நிச்சயம் வந்தே நரசிம்மம் விபும்.
மாணிக்யாத்ரி சமப்பிரபம். மாணிக்க வண்ணனாக அந்த மாணிக்க மலை போன்ற ஒரு திருவுருவம் செந்நிற மேனியை உடையவனாக நிஜருச்சா சந்திரஸ்த ரக்ஷோகணம். பயானகமாக ஒரு உருவத்தை எடுத்தாலும் நிஜதாசனை பாலிப்பதற்காக வந்திருக்கின்ற உருவம் மற்றவர்களுக்கு இவ்வாறு இருப்பினும் அவர் தனி கட்டாட்சமே பிரகலாதன் மீது விழுந்த வண்ணம் இருக்கின்றது. ஜானுன்யஸ்த கரம்புஜம், தன் தொடையிலிட்ட கரங்களை உடையவனாக, திருநயனம், 3 கண்களை உடையவனாக, ரத்ன உல்லசத்பூஷிதம், ரத்னாகாரங்களை அணிந்தவனாக, பாஹுபியாம் திருத சங்க சக்கர மணிஷம், 2 கைகளிலே சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏண்டியவனாக, தம்ஷ்டோக்ய வக்த்ரோல்லசத்து, தெத்திப்பல் நிறைந்தவனாக, வாயை பிளந்து கோபத்தால் ஜுவாலாக்னியை தெரிப்பவனாய் இருந்தாலும் கைகளிலே அடையாளமாக சங்கத்தையும் சக்கரத்தையும் தான் விஷ்ணு என்பதை காண்பதற்காக எடுத்து வந்தது போல் ஒரு விளையாட்டுப் பொருளை குழந்தை எடுத்து வருவது போல் அதை எடுத்து வந்தான். ஆனால் நகாகிரத்தினாலேயே ஹிரண்யகசிபுவை கொண்டு குவித்தான். அவனுடைய வயிறை பிளந்து எங்கேயாவது அந்த அந்தராளத்திலே லவலேசமாவது தன்னிடத்திலே பக்தி இருக்கின்றதா என்று தியானிப்பான். அந்த உன்னிப்பாக கவனித்து இல்லை என்று தெரிந்தவுடன் அதை பிராணனை அபகரித்தான். ஜுவாலா ஜிஹ்வமுதக்ரய கேச நிச்சயம், நெருப்பை கக்குகின்ற சென்னி தவழ்கின்ற நாக்கு, தீக்ஷமான நாக்கு, பிடரி மயிர் சிலித்து எழுந்து நிற்கின்றது. அப்பேற்பட்ட கோர வடிவனான பயானக வடிவனாக அந்த நரசிம்மனை வந்தே நரசிம்ஹம் விபும், அவனை நான் நமஸ்கரிக்கின்றேன். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ரம் நரசிம்ம குஹநாமதி ஜக்முஷஸ்தே ஸ்தம்பைர்கவர்ஜதம் அதுனாபி கரீஷனூனம் தைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம். பிரஹ்லாதன் அசுர பாலகன், ஆனால் நாராயண நாமத்திலே அவனுக்கு நிகரான ஒரு தெட்டை கொண்டு ஒழுகியவர்கள் கையை விட்டு எண்ணிவிடலாம். அதனால்தான் பாகவதர்களை ஸ்மரிக்கையிலே பிரஹ்லாத நாரதரை விஞ்சியவனாக உருவை விஞ்சிய சிஷ்யனாக இருந்தான். பக்தஸ்யதான வசிஷோ பரிபாலனாய, அவனை காப்பதற்காக உருவெடுத்தான். இப்பேற்பட்ட உருவெடுத்தான் ஹிரண்யாக்ஷன் தம்பியான ஹிரண்யகசிபு எவ்வாறு வரம் வாங்கியிருந்தானோ அந்த வரத்திற்கேற்றபடி தான் உருவை மாற்றி கொண்டான். பத்ரம் நிருசிம்ம குஹநாமதி ஜிக்முஷஸ்தே, அந்த பக்தராஜனான பிரஹ்லாதன் நிருசிம்ம நாமத்திலே அப்பேற்பட்ட தேற்றி கொண்டு அனவரதம் எந்த ஒரு துயர்வரினும் இடர்வரினும் தளராத மனம் கொண்டவனாக அந்த நிருசிம்மனை அனவரதம் ஸ்மரித்த வண்ணம் ஸ்தம்பைக வர்ஜதும் அதுனாபி கரீஷனூனம், ஹே கரீஷா, ஒவ்வொரு ஸ்தம்பத்திலும் தான் இருந்தபடி தைலோக்கியமேதகிலம், உலகனைத்தும் பார்க்கும் நேரத்திலே ஹிரண்யகசிபு இத்தொழிலின் உள்ளானா என்று கேட்டுக்கொண்டே அரைந்த அந்த கதையின் பிளக்கப்பட்ட அந்த ஸ்தம்பத்தை உடைத்து கொண்டு அதிலிருந்து நிருசிம்மன் ஆவிர்பாவம் ஆகின்றான். அந்த தூண் தான் நிருசிம்ம கர்ப்பம் நிரம்பியதாக இருந்தது என்று சுவாமி வேதாந்த தேசிகன் கொண்டாடுகின்றான். இப்பேற்பட்ட லக்ஷ்மி நிருசிம்மனிடத்திலே தான் அத்தியந்த அதிசயமான ஒரு உயர்ந்த பிரேமையும் பக்தியும் தன்னிகரில்லாத ஒரு மகத்தான விஸ்வாசமும் சதா காலமும் அவருடைய ஸ்மரணத்திலேயே வாழ்ந்து அவனுடைய நாமத்தையே ஜபித்து அவனுடைய சுரூபத்தையே தியானித்து அவனுடைய உருவத்தை ஸ்தல நரசிம்மர், ஜல நரசிம்மர், ஸ்வரண நரசிம்மர் என்று 3 வடிவங்களிலே உபாசித்து அந்த லக்ஷ்மி நரசிம்ம ஜெயந்தியை வார்ஷிக உற்சவமாக ஆச்சரியமாக கொண்டாடி தன்னை அண்டிய கோடான கோடி மக்கள், நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இவ்வனைவரும் சுகமீத வேண்டும் என்ற ஒரே கவலையோடு, அது ஒரே நோக்கோடு கோவிந்த புஜகுப்தாயாம் என்று கோவிந்தனுடைய புஜகுப்தத்தில் ஆட்பட்ட நாரதர் பர்யட்டனத்தை மறந்து துவாரகாதீசனிடத்திலே தான் எவ்வாறு இருந்தாரோ அதுபோல் குருநாதருடைய புஜகுப்தத்தில் ஆட்பட்ட உயர்ந்ததான பக்த ரத்னங்கள் அவனாலேயே பாலிக்கப்பட்டவனாக, அவனால் காப்பாற்றப்பட்டவனாக இருக்கின்றான். ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் அந்நேன சிந்து தனயாமவலம்பிய திஷ்டன்
வாமேதரேன வரதாபய பத்மஜன்னம் லக்ஷ்மீ நரசிம்ம மமதே கராவலம்பம் என்று சொல்லும் பொழுது அவருடைய கண்களிலிருந்து பெருகி ஓடும் அந்த கண்ணீர் மேல் வசத்தை நினைக்கும். ஆனால் அவன் இருக்கான் நம்மை காப்பதற்கு. துவை ரக்ஷதி ரக்ஷகைக்கும் துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகைஹிக்கும் என்று வேதாந்த தேசிகன் கொண்டாடியது போல் பிரஹ்லாத நாரத பராசர புண்டலீகம் வியாசாதி பாகவத புங்கவ ஹ்ருநிவாச பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம் மம தேஹி கராவலம்போ என்று பிரார்த்தித்தபடியால் அவரும் வாழ்ந்து கோடான கோடி ஜனங்களையும் வாழ வைத்து பாரதமெங்கும் தன் திருவடியை பதித்து மும்முறை வலம் வந்து எங்கும் நாம பிரச்சாரம் செய்து ஹரிபஜனத்தை பிரச்சாரம் செய்து உஞ்சவர்த்தி தர்மத்தை நேதராக இருந்து கொண்டு தத்வாரா கிடைக்கின்ற திவ்யத்தை லக்ஷ்மி நரசிம்ம ஜெயந்திக்காகவே சேர்த்து வைத்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அன்னமிட்டு அன்னம் பரிபாலிக்கும் தெய்வமாக இருந்து கொண்டு குருநாதர் நம்மை காத்தருள்கின்றார். அவருடைய சரித்திரம் திவ்ய சரித்திரம் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே கோபாலகிருஷ்ண பாகவருடைய சரித்திரம் பாகம் 8 தாமதி யதாசக்தி இவருடைய குணாதிசயங்கள், இவருடைய குருபக்தி, இவருடைய சங்கீதத்திட்ட, இவருடைய நாட்டிய வல்லமை, இவருடைய பக்தி, இவருடைய பிரேமை, இவருடைய ஞான பிராச்சுரியம், இவருடைய பிரேம பிரவாகம், இவருடைய வினயசீலத்துவம், அதிர்ந்து பேசாத தன்மை, அதோஷதர்ஷி தன்மை, சகபாகவதர்களுடைய பூஜ்ய பாவத்தோடு நடந்து கொள்வது என்று முதலான எண்ணற்ற வரிசைப்படுத்தி கொண்டே செல்லலாம். விரிவிக்கஞ்சி அவருடைய குணாதிசயங்களை ஆங்காங்கே அனுபவித்து ரமிப்போமாக. பகவானின் சாநித்தியத்தை எவ்வாறு நாம் உணரலாம்? சாதுக்கள் அவ்விடத்திலே குழுமி இருப்பார்கள். பகவத் விஷயமே பேசப்படும். லவலேசமும் ஒரு கணமேனும் விஸ்ராந்தி எடுக்காது பகவத் விஷயத்தை பேசிய வண்ணம். லௌகிக்கமே ஆனாலும் அதிலே பகவத் குண அனுபவத்தை உணரலாம். அது சாதுக்களுடைய மகிமை. அவ்வாறு இருக்கையிலே குருநாதாள் அப்பா என்று ஓடி வந்து அரவணைத்துக் கொள்ளும் சிறார்கள். எப்பொழுதும் புதுக்கோட்டையிலே நித்யான்னதான நிரந்தரான நம் குருநாதருடைய வைபவம் அப்படி திரும்பி பார்ப்பார். மாதுஸ்ரீ ஸ்ரீகாமணி மணியண்ணாவின் துணைவியார் அவர்கள் வந்தவர்கள் அனைவரையும் வயிறுவாடாமல் பார்த்து கொள்வார். எது இருக்கின்றதோ அதை ஒரு மிளகு ரசம் அப்பளம் சுட்டு போட்டாலே அமிர்தமாக இருக்கும். பாகவதர்களுக்கு சகல உரிமையும் உண்டு. மண்ணி கொஞ்சம் உங்கள் கையால் ஒரு வெத்தக்குழம்பு வச்சு கொடுங்களேன், ஒரு தொகையில் அரைச்சி கொடுங்களேன்னா அடுத்த கணம் மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, கையில் தான் மாவாட்ட வேண்டும். அந்த காலத்திலும் குமுட்டி அடுப்பு, விறகு அடுப்பு, அதிலே ஒரு கண நேரத்திலே சமைத்து போடுவார்கள். திருப்தி என்றால் ஆத்துணை திருப்தி. காரணம் செய்பவர்களுடைய பிரேமானுபவம். வந்த பாகவதோத்தவர்கள் வயிறு வாடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக அவ்வாறு இவரிடம் வந்தால் மடியாக சுச்சியாக சுத்தான்னம் நமக்கு கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் காலத்திலே சஹஸ்ர சண்டி ஹோமம் நடந்தது. பாகவதருடைய சுவாமியில்தான் மடி சாப்பாடு அத்துணை பேருக்கும். திருச்சி, தஞ்சை என்று பல்வேறு இடங்களிலிருந்து புதுக்கோட்டைக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் இங்கு ஆச்சாரம் குறையாமல் போஜன வசதி இருக்கின்றது, பாகவத சுவாமியின் சாநித்திய விசேஷம், நிருசிம்மனுடைய சாநித்திய விசேஷம் என்று சந்தோஷமாக வயறார உண்டுவிட்டு சிறார்களுக்கு அக்ஷதையை சமர்ப்பித்து பாகவதற்கு நமஸ்காரம் செய்துவிட்டு கிளம்புவார்கள். இது எவ்வாறு சாத்தியமாகின்றது என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் எழும்பும். காரணம், அங்கு அக்ஷய பாத்திரத்திலே நித்யோஞ்சவர்த்தி ஆயிரக்கணக்கான ஆஸ்திக அன்பர்கள் ஒரு சொம்பு நிறைய அக்ஷதையை சேர்ப்பார்கள். வில்வண்டியிலே 10 மூட்டை அரிசி வந்து சேரும். அவ்வாறே ஒரு சில பேர் பருப்புகளை தருவார்கள், சில பேர் தேங்காய்களை தருவார்கள், சில பேர் செக்கிலே எண்ணெய் ஆட்டினேன் என்று சில கேன்களிலே எண்ணெயை கொண்டு வந்து தருவார்கள். இவ்வாறு திரவியங்கள், காய்கள், பழங்கள், புஷ்பங்கள் அது வந்த வண்ணம் இருக்கும். அதை சரி செய்து ஸ்டோர் ரூமிலே இட்டு அது பண்டங்கள் கெடாதபடி பார்த்து கொண்டு இவ்வாறு ஒரு பெரும் தர்பாரே நிருசிம்மருடைய சன்னதியிலே நடந்த வண்ணம் இருந்த பொற்காலம். புதுக்கோட்டை மட்டுமல்லாது எந்தெந்த ஊர்களிலாம் பாகவத சுவாமி தன்னுடைய
ஆராத்திய மூர்த்தியான உபாசனா மூர்த்தியான லக்ஷ்மி நரசிம்மனை டோளையோடு எடுத்துக்கொண்டு செல்வாரோ அங்கெல்லாம் இவருடைய ராஜதானி தான். ஒரு உதாரணமாக ஒரு 10 பேருக்கு சமைத்திருப்பார்கள். அன்று பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து சேர்ந்து விடுவார்கள். வந்தவர்களுடைய முகம் கோணாமல் அந்த கிரகிணிகள் அழகாக அவர்களுக்கு சமைத்து போடுவதும் ஆச்சரியமாக பஜனை கேட்டுக்கொண்டே கைங்கரியம் செய்வதும், வந்தவர்களும் அம்மா நான் வானால் கரிகான இறக்கி தரட்டுமா, நான் வானா அரைத்து தரட்டுமா என்று அவர்களோடு கைகோத்து கொண்டு கைங்கரியம் செய்வதும், மிஞ்சி போனால் ஒரு 2 மணி துளிக்கு ஒரு முறை ஒரு காஃபி கேட்பார்கள் அல்லது டீ. அது அவர்கள் தந்த வண்ணம் இருப்பர். காரணம் பாடி பாடி களைத்த தொண்டை. அதற்கு சுடுநீர் போரும் என்று ஒரு சில பேரும், இது காப்பியாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு சிலரும் ஆசைப்படுவர். அவ்வனைத்தும் நரசிம்மன் சன்னதியிலே அக்கணமே நிறைவேறும். அந்த அக்ஷய பாத்திரம் பாரத தேசமெங்கும் சென்று அதில் இடப்படுகின்ற அத்துணை திரவியங்களும் புதுக்கோட்டைக்கு அனுப்பப்பட்டு இந்த நரசிம்ம ஜெயந்தி உற்சவத்திலே அவை அனைத்தும் சுத்திகரணம் செய்யப்பட்டு கோசாலையிலே பசு வாங்க குடல் வழக்கும் வள்ளல் பெரும் பசுக்களை மணிசார் நேர்பார்வையிலே அது நடந்த வண்ணம் இருக்க 1961ஆம் ஆண்டு புதுக்கோட்டை சன்னிதானத்திலே லக்ஷ்மி நரசிம்மன் ஸ்வர்ணரூபியாக வந்து அமர்ந்து கொண்டான். உடனே லக்ஷார்ச்சனை, உடனே அவனுக்கு ஆசைப்பட்டு பல்வேறு நகைகளை செய்தவர்கள், டோலை செய்தவர்கள் என்று பல்வேறு கைங்கரியர்களை தானாக இழுத்துக்கொண்டு மகான்கள் ஆகிய உத்தம பக்தர்கள், உத்தமாதிகாரிகள், அவர் யாரும் இருக்க மாட்டார். 5-6 பேர் இருப்பார்கள். கிரகஸ்தர்களை நீங்கள் போய் ஓய்வெடுத்துக் கொண்டு நாளை ராதா கல்யாணம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்பார். விடிய விடிய அந்த நித்தியோத்சவம் நடக்கும். காலை 6 மணிக்கு வந்தால் அப்பொழுதுதான் வந்து பிரபோதனம் ஆகியிருக்கும். சில சமயம் 7 மணி கூட ஆகிவிடும். அது அப்பாவின் பாவம், அவருடைய பிரேமானுபவம். கட்டிய வசனங்களுக்கெல்லாம் எழுந்து கொண்டு நமஸ்கரிக்கின்ற அந்த வயதான காலத்திலும் இந்த அனுஷ்டானத்தை விடாமல் செய்த அந்த தீரத்துவம், அந்த குணம் போற்றற்குரியது. சில சமயம் ஒரு முக்கியஸ்தருடைய வீட்டில் பஜனை ஏற்பாடு ஆயிருக்கும். இன்று ஒரு பாகவதர் பேரை சொல்வார், அவர் வீட்டிலே வேணால் வைத்துக் கொள்ளலாமே. அப்பா அது சிறிய இடம், பரவாயில்லை அங்கு வைத்துக் கொள்ளலாம் என்பார். கிரகஸ்தருக்கு ஒரு மாதிரி ஆகிவிடும். உங்களுக்காக தான் பெரிய ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறேன் அப்பா, தாங்கள் இங்கு வந்து இங்கு தங்கியதே எனக்கு போரும் என்று அவர் சொல்ல, மறுநாள் அவர் எதிர்பார்க்காத நேரத்திலே பாகவத சுவாமி அவர் வீட்டுக்கு வருவார். இன்று என்னுடைய அனுஷ்டானமும் உச்சவர்த்தியும் இங்குதான் என்பார். அவருக்கு ஜாஸ்தி புளி இல்லாமல் ஒரு முறை தான் அன்னம் இட்டுக் கொள்வார். பார்த்து பார்த்து அவருக்கு எது எது சேர்க்கலாம் கூடாது என்பதை அறிந்த கிரகிணிகள் அழகாக கைங்கரியம் பண்ணுவதும், அவர் வந்துவிட்டார் என்ற செய்தி காதிலே விழுந்தால், அப்பொழுதெல்லாம் ஃபோன் வசதி இல்லாத காலம், ஆனாலும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் பொழுது அப்பா என்று வந்திருக்கின்றார் என்ற செய்தியை செவி வழியாகவே அவர்கள் ஒருவர் கூறிக்கொள்வதும். டாக்டர் ராமூர்த்தி சார் ராமகிருஷ்ண சபா அமைச்சூஸ் என்ற பெயரில் அபேதானந்தரின் அடிச்சுவடியாக இருந்து அபேதான பஜன் மண்டலியை அவர் நடத்தி வந்தார். சனிக்கிழமை தோறும் ராமகிருஷ்ணா ஹோமிலே அவருடைய பஜனை நடந்த வண்ணம் இருக்கும். மற்ற ஸ்தாபனங்களிலிருந்து அழைப்பு வந்தாலே ஒழி அங்கேயே வைத்துக் கொள்வார்கள். சாய் பக்தர் கூட அவர். எனவே சாய்பாபா சமாஜத்திலே அவருடைய பஜனை நடக்கும். அப்பா வருடந்தோறும் அப்பா வந்தால் 3 நாட்கள் பஜனை ஆச்சரியமாக நடக்கும். ஒரு முறை ஒரு வியாச பௌர்ணமியை ஒட்டி ஞானானந்த மண்டலியுடைய வார்ஷிக உற்சவம் அது நடந்தது. ஹரிதாஸ்கிரி சுவாமிகள், மதுரை ஜிஎஸ் மணி, அவரிடம் தயாரான பல்வேறு சிறார் குழாம் இவர்களெல்லாம் வந்து 3 நாள் கற்பகாம்பாள் கல்யாண மண்டபத்திலே அந்த மண்டலி ஜெயந்தியை கொண்டாட, மண்டலி விழாவை கொண்டாட, அன்றிரவு ஒரு சுமார் 11 மணி வாக்கிலே ஹரிதாஸ்கிரி என்கின்ற குருஜி அவர்கள் தன் சீடர் குழாத்தோடு வந்து பாகவத சுவாமியை நமஸ்கரிக்கின்றார். அப்பொழுதெல்லாம் வெள்ளை வஸ்திரம் இடுப்பு அளவில் கட்டியிருந்தார். தபோவனம் சுவாமியின் பரம உத்கிருஷ்டமான பக்த ரத்னம். எண்ணற்ற குடும்பங்களுக்கு அவர் ஆதர்ச புருஷர், ஸ்ரீவித்யோபாசர். சுவாமி திரிவேணிகிரி சுவாமிகளால் ஸ்ரீவித்யோ மந்திரங்கள், உபாசனா மந்திரங்கள் போதிக்கப்பட்டு அதிலே உயர்நிலையை பெற்றவர். அவருக்கு பல்வேறு மந்திரங்கள் சித்தியாகி இருந்தது. கேட்காமலேயே படிக்காமலேயே சங்கீதத்தில் உயர்நிலையை பெற்றவராக இருந்தார். பல்வேறு ஆச்சரியமான பிடிகளை பிடிப்பார். பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வதிலே தன்னிகரற்றவராக இருந்தார். எண்ணற்ற குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை அவரே அமைத்து கொடுத்தார். அவர் இங்கு ஆல் இண்டியா சாய் சமாஜிலே அப்பாவுடைய வார்ஷிக
விஜயதசமி உற்சவம், சாய்பாபாவின் சமாதி டேயை ஒட்டி வருகின்ற உற்சவம். அதுக்கு அவர் வந்திருக்கின்றார். ஹரி என்றுதான் அக்காலத்திலே அவரை கூப்பிடுவார். ஹரி வந்திருக்கின்றான், அவன் பாடட்டுமே என்று திவ்யநாமத்திலே தரங்கம் பாடும் கட்டத்திலே பாகவத சுவாமியை ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது அவர் நமஸ்கரிக்க ஹரி பாடட்டும் என்று சொல்லிவிட்டு சற்று தள்ளி அமர்ந்து வெத்தலைப்பாக்கை போட்டு கொண்டவாறே ரசித்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஒரே அபங்க பிரவாகமாக, குரு அபங்க பிரபாவமாக பாடி ஆடி அனைவரும் களைத்து அப்பாவுடன் அமர்ந்து ஒரு டீ சாப்பிட்டு விட்டு அனைவரும் சென்று விட்டனர். உடனே எழுந்தார் பாகவத சுவாமி. வாயை அலம்பிக்கொண்டு ஆச்சமனம் செய்த வண்ணம் எழுந்து நின்றார். கிருஷ்ணம் கலய சகி சுந்தரம் பாலகிருஷ்ணம் கலய சகி சுந்தரம் கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் ஜகத் பிரபவிஷ்ணும் சுராரி கணஜிஷ்ணும் சதா பாலகிருஷ்ணம் என்று அவர் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து அன்ற திவிநாமத்தை செய்து பஞ்ச உஷத்காலத்திலே பிரபோதனமாகி அனைவரும் ஓய்வுக்கு சென்றனர். இவ்வாறு எண்ணற்ற ஸ்தலங்களிலே அவர் பாடும் பொழுதெல்லாம் யாராவது நன்கு பாடக்கூடியவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர்களை தேவதா தியானம் பாட சொல்லுவார். அல்லது அவர்களுக்கு என்ன தெரியும் என்பதை அப்பட்டமா நன்கு அறிந்திருந்த பாகவத சுவாமி அந்தந்த கட்டத்திலே அவர்களை அந்தந்த கீர்த்தனைகளை பாடச் சொல்லி, அபிநயம் தெரிந்தவர்களை ஆடச் சொல்லி, பவ்வளிம்பு சேவைக்கு முதலிலே ஜெகத் பிரசித்தமான ஒரு அபிநய நாட்டிய சாஸ்திர கிரமப்படி சமர்ப்பித்து லக்ஷ்மி நரசிம்மன் மனத்தை குளிர வைத்தவர் ஒருவர் உண்டு, உலகிலே உண்டு என்றால் அது ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி அவர்கள்தான். சிறு வயதிலே மனைவியை இழந்தார். மறுமணம் செய்யக்கூடாது என்ற தீர்மானத்திலே தாடியை வளைத்து கொண்டு தான் வயதானவராக காட்டிக்கொண்டார். அவரிடம் பிரேமை கொண்டவர்கள் அனைவரும் அவ்வாறே தாடி வைத்துக்கொண்டு நரசிம்ம உபாசனையிலே ஈடுபட்டனர். கிருஷ்ண பிரேமி அண்ணா இவர்களை பார்த்தால் அப்பா அவன் பக்தர் வந்து விட்டார் என்று அவருடைய தாடியை வைத்துக்கொண்டு சொல்வார். அப்பாவை பற்றி குசலம் விசாரிப்பார். அப்பாவும் கோபாலகிருஷ்ண பாகவதரும் எவ்வளவு சப்தாகங்களிலே பாகவத சுவாமி தலைமையிலே சங்கீர்த்தனம், பிரேமி அண்ணாவின் தலைமையிலே உபன்யாசங்கள் 2 காலம் பண்ணுவார். மதியம் ஒரு முறை, சாயங்காலம் சந்தியாகால சஹஸ்ரநாம ஆனவுடனே ஒரு முறை. அதன் பின்னர் பாகவதர்கள் அனைவரும் ஆகாரத்துக்கு செல்ல அப்பொழுது பாகவத சுவாமிகள் வந்து உடனே ஒரு 10 மணி வாக்கிலே திவ்யநாமம் துவங்க ஆரம்பித்தால் விடிய நடக்கும். காலை 7 மணிக்கு பிரபோதனம். அதன் பின்னர் பிரேமி அண்ணா தானே அந்த காலத்திலே மூலபாராயணம் செய்வார். இவ்வாறு எத்துணை காலங்கள், சுகமயமான காலங்கள். நடேச பிரபு, சுந்தர பிரபு என்ன எண்ணற்ற மகனியர்கள் சூழ்ந்து கொண்டு இவ்விருவரையும் கொண்டாடிய தினங்கள் மறக்க உண்ணாத சுதினங்கள். அப்பா அவர்களுடன் உஞ்சவர்த்தி சென்ற எண்ணற்ற சங்கீத வித்வான்கள் அவரிடம் பாடி நல்ல ஒரு பெயர் எடுக்க வேண்டும் என்று வந்த காலத்திலே சாகித்ய சுத்தியோடு, தாள சுத்தியோடு, லயத்தோடு சற்றேனும் இந்த ராகச்சாயல் மாறாது அந்த வயதான காலத்திலும் அவர்களே வியக்கும் அளவிற்கு சில கைப்பிடிகளை அவர் காட்ட, இதை குறிப்பெடுத்து கொண்டு அவர்கள் கச்சேரிகளிலே பிரயோகிப்பார்கள் என்றால் இவருடைய சங்கீத ஞானத்தை என்னென்று கூறுவர். சென்று கொண்டே இருப்பார். ஒரு வீட்டின் வாசலிலே ரொம்ப வெகு நேரம் நின்று விட்டார். அப்பொழுது காரணமாக இவர் இங்கு நிற்கின்றார் என்று அறிந்து கொண்டு அந்த வீட்டு வாசலிலே சென்று அவர்கள் கதவை தட்டி லக்ஷ்மி நரசிம்ம ஜெயந்தி பத்திரிகையை தர அடுத்த கடம் ஒரு மாதுஸ்ரீ வெளியில் வந்து அப்பா என்று ஓடிக்கொண்டு வந்து திருவடியிலே விழுந்தார். உஞ்சவர்த்தி காலத்திலே அவருடைய திருவடியை தொட அனுமதி இல்லை. ஆனாலும் தொட்டுவிட்டார். பாகவத சுவாமி மௌனமாக இருக்கும்படி அனைவருக்கும் சமிக்ஞை செய்தார். காரணம், அந்த மாதுஸ்ரீயின் கணவர் உயர்ந்த குரு பக்தர். அவர் காலமாகி விட்டார். காலமாகி சில மாதங்கள் ஆகிவிட்டது. அப்பாவுக்கும் அவர்கள் கடிதமிட்டிருந்தனர். லக்ஷ்மி நரசிம்மன் சரணத்தை அவன் கலந்து விட்டான் என்று அப்பாவும் பதிலிருத்திருந்தார். இப்பொழுது வீட்டுக்குள் செல்ல வேண்டாம் என்ற எண்ணத்திலே அங்கிருந்தே அவர்களுக்கு அக்ஷதை ஆசீர்வாதம் செய்து சென்றார். எவ்வளவு தூரம் அது ஞாபகம் இருந்தால் அந்த தெருவிலே அந்த ஏகாந்தத்திலே அழுது கொண்டு இருக்கின்ற அந்த ஜீவனை நினைத்து அவர்கள் வீட்டு வாசலிலே நடும் வெயிலே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக விநியாசம் செய்து கொண்டு அங்கேயே இருப்பார் என்றால் அவருடைய பெருமையை, சர்வஜத்துவத்தை என்னென்று சொல்லுவது? இளையாத்தங்குடியிலே மகாபரிவாள் முகாமிட்டு கொண்டிருந்தார். தஞ்சாவூரிலிருந்து ஒரு அம்மாள் பெரிவாளிடம் சென்று
அடியேனுக்கு மந்திரோபதேசம் செய்ய வேண்டும் பெரியவா என்று பிரார்த்தித்தாள். பெரியவா காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை. 2-3 முறை அவள் பிரார்த்தித்தாள். அப்பொழுது புதுக்கோட்டையிலே கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி இருக்கின்றார். அவரிடம் சென்று நீ மந்திரோபதேசம் பெற்றுக்கொள் என்ற உடனே உற்சாகத்தோடு அவர் நமஸ்கரித்து கிளம்பினாள். அப்பொழுது புதுக்கோட்டை வந்தால். அவர் அப்பொழுது சென்னையிலே இருப்பதாக செய்தி வந்தது. உடனே சென்னையில் எங்கிருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு தன் வீட்டிற்கு பாகவத சுவாமி வர வேண்டும் என்று பிரத்யேகமாக பிரார்த்தித்தாள். அவரும் வந்தார். மகாபரிவாருடைய ஆதேசத்தை அவரிடம் ஏகாந்தத்திலே சொன்னால், நாளை காலையிலே உமக்கு உபதேசம் என்றார். புதுக்கோட்டை அப்பாவை பற்றி பல்வேறு பக்தர்கள் பல்வேறு சமயங்களிலே மகாபரிவாரிடம் அவரை பற்றி மிகவும் ஸ்லாகித்து கூறலாயினர். என்னமாக அவர் உபாசனை செய்கின்றார், எவ்வளவு வினைசீலாக இருக்கின்றார், ஞான பிராச்சுரியராக இருக்கின்றார், தபஸ்வியாக இருக்கின்றார், சங்கீத சாஸ்திரத்திலே கரை கடந்த பெரும் நிதியாக இருக்கின்றார். அவர் சாகித்ய சுத்தி, அந்த சங்கீதத்திலே சுத்தமான சங்கீத சாஸ்திரத்தின் பிரயோகங்கள், அவர் உஞ்சவிர்த்தி எடுக்கின்ற அழகு, அவர் நிருசிம்மனுக்கு ஆடிப்பாடி கைங்கரியம் செய்கின்ற அந்த பண்பு, இவனைத்தையும் சொல்ல சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் குருநாதர். நீ சொல்லும் கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமோ என்று கேட்டார். பெரியவா சொல்ல வேண்டும் என்று அந்த பக்தர் விஞ்ஞாபனம் செய்து கொண்டார். நான் சாமி உடை அணிந்திருக்கின்றேன், அவர் வெள்ளை வஸ்திரம் அணிந்திருக்கின்றார். நான் பீட்டாதிபதி, அவர் சமஸ்தானாதிபதி என்று கொண்டாடி மகிழ்ந்தார். இது பாகவத சுவாமிகளின் பக்தர்கள் அனைவரின் செல்விக்கும் சென்று அவர்கள் சந்தோஷம் ஏற்பட்டு ஆனந்தத்தின் எல்லையை அடைந்தனர். பரமாச்சாரியால் கொண்டாடிய மகனியர் என்றால் சாதுக்கள் எல்லாரும், சாதுபந்தம் அனைத்தும் போற்றக்கூடிய மகனியர் என்றால் அவரன்றி வேறு புகழ் யாரும் இல்லை என்கின்ற நிலையிலே இருக்கின்ற நம் விஷயத்தை நாம் அடிக்கடி நினைந்து கொள்ள வேண்டும். அவர் அருள் இல்லை என்றால், அந்த அருள் திவலை மட்டும் நம் பால் விழவில்லை என்றால் நம் கதி என்ன? தூப்புல் பக்த சிரோமணியான ஸ்ரீமான் வெங்கடநாதாரியர் காமாசிகா அஷ்டகத்திலே காஞ்சியிலே இருக்கின்ற லட்சுமி நரசிம்மனை கொண்டாடுகையிலே மிக அழகாக அவர் நிற்கின்றார். ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவம் உபரி குண்டித தாராதிம் வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே என்று ஆரம்பித்து त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीः श्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्. அப்பா லக்ஷ்மி நரசிம்மா, त्वयि रक्षति रक्षकैः किम् अन्यैः, நீ மட்டும் எங்களை காப்பாற்ற விட்டால் ராஜாதி ராஜர்கள் முதலான ரக்ஷகர்களால் ஆகக்கூடியது என். त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः, நீ மட்டும் ரட்சிக்கவில்லை என்றால் மற்ற எப்பேற்பட்டவர்கள் ரட்சித்தும் எங்களை ரட்சிக்க இயலுமா? இது நிச்சிததீஹி, இவ்வாறு ஒரு உயர்ந்த நிச்சயமான ஞானத்தோடே புத்தியோடே ஸ்ரயாமி நித்யம், அப்பா உன்னையே சரணென்று புகழ்கின்றேன். ரிஹரே வேகவதி தட்டாஸ்ரயம் துவாம், வேகவதி என்கின்ற கம்பா நதி தீரத்திலே உனது இருப்பிடமாக கொண்ட காமாசிகாஷ்டக நாயகனான உன்னை நான் சரண் போகின்றேன் என்கின்றார். இந்த ஒவ்வொரு அக்ஷரமும் நம் பாகவத சுவாமி விஷயத்திலே நினைக்க வேண்டும். அப்பா நீ காப்பாற்றவில்லை என்றால் யார்தான் என்னை காப்பாற்றுவார்? அவ்வாறு காப்பாற்றக்கூடிய ரட்சகர்கள் இருந்தாலும் நீ கைவிட்டு விட்டால் அவர்களால் ஆவது என்கின்ற நிச்சயமான ஞானத்தினாலே நிசிம்ம பத ரேணுவான தாசச்சரண ரேணுவான அப்பா உன்னை நான் சரணென போன்றேன். நவசால புரீஷா, உமது அடிமை மீளா அடிமை என் விஷயத்திலே தாங்கள் சதா கருணா கட்டாட்சத்தை வருஷித்த வண்ணம் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த பாகத்திலே உடைய சரிதாமிருதத்தை மேற்கொண்டு அனுபவிப்போமா. சத்யான்வேஷண பண்டிதாய சத்குரு வரதார்யாய பிருத்யஸ்ய பிருத்யேதி மானிதாய கோபாலகிருஷ்ணமூர்த்தயே தே ஜயமங்களோ நித்ய शुभमङ्गलम्. नित्यान्नदात्रे मत्पित्रे
सकलत्रे सुजनपालकाय भक्तवृन्दपूजिताय महनीय गुणात्मने ते जयमङ्गलं नित्य शुभमङ्गलं सद्गुरुवरदार्याय गोपालकृष्णमूर्तये ते जयमङ्गलं नित्य शुभमङ्गलम्। जय सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय। संजीवी भागवत स्वामिनः जय। जय बोल लक्ष्मी नृसिंह भगवान की जय। समस्त कोटि सज्जनलकु जय।